ரவீந்திர சோபோ வணக்கம் மேடமா கேசமா சொல்லியிருக்காங்க. ரவீந்திரன் அண்ணா இனிய இது வணக்கம் சாப்பிட்டீங்களா கேட்டிருக்காங்க. டி சரவணன் சோபோ வணக்கம். ஹாய் முத்துக்குட்டி நல்மகா வாங்க முத்துக்குட்டி தங்கம். ஹாய் அக்கா நம்ம நல்லா இருக்கேன் முத்துக்குட்டி தங்கம். நீ நல்லா இருக்கேடி சாமி. டி சரவணன் சோபோ கேசமா சொல்லியிருக்காங்க. நான் காளியம்மன் கோயில் பிரசாதம் சாப்பிட்டேன். புளி சாதம் தேங்காய் சாதம் சர்க்கரை பொங்கல் சாப்பிட்டேன். கோயிலுக்கு போனேன் தங்கச்சி. சரி முருகன் அருமையான சாப்பாடு. முறுக்கு வேணும் ஹர்னிமா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துருக்கீங்களா? பாசமாக நாங்கள் ஏதாவது சொல்லி நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்க கூடாது இல்லை அக்கா, அதனால தான் கவனம் தேவைன்னு சொன்னேன். கோச்சிக்காதீங்க. கோவல எடுத்தாங்க. ஏதாவது சின்ன சின்னதாக மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் என்கிட்ட சொல்லலாம் சரியா? அக்கா கோச்சிக்க மாட்டேன். எனக்கு ஒரு நாள் தேங்காய் எண்ணெய் போட்டதுலேருந்து தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே இருக்குது கண்ணு. கண்டாக்கரை வைத்துக்கொண்டு கண்ணு எரியுதுன்னு சொல்லியிருக்கிறேன். பொழுதுனைக்கு செல்ல பார்த்த மணியமா இருந்தா செல்ல பார்த்துட்டே இருக்கேன் பொழுதுக்குமே. முத்துக்குட்டி சகோ வணக்கம் அக்கா மாமா மருமகள் அம்மா நல்லா இருக்காங்க. முத்துக்குட்டி தங்கம் நல்லா இருக்காங்கடி சாமி. சாப்பிட்டியா? அம்மா என்ன சாப்பாடு செஞ்சாங்க? கே சகோ ரவீன கூப்பிட்டுருக்காங்க. நலம் ரவீந்திரன் சகோ சம்பளம் என்ற வார்த்தை எப்படி வந்தது தெரியுமா? சொல்லுங்க சிஎஸ்னா எப்படி வந்துச்சு? அக்கா நான் நல்லா இருக்கேன். சரி தங்கம். முத்துக்குட்டி ஹாய் சொல்லிருக்கீங்க. செல் பார்க்குறது கொஞ்சம் குறைச்சிக்கோங்கக்கா. மதியம் ஏதாவது கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருந்தால் போதும், உடனே செல் எடுத்துறது. ஏதாவது ஒரு வீடியோஸ் பார்த்துட்டே இருக்குது. இது மாதிரி பண்ணலாமா, இது மாதிரி பண்ணலாமா, இது மாதிரி பண்ணலாமான்னு பார்த்து 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 சேவ் பண்ணி செல்லே ஹேங் ஆகிடும். அக்கா சாப்பிட்டீங்களா? நம்ம வீட்டில் சாப்பிடுச்சு. சாதம் முள்ளங்கி சாம்பார். அப்ப சப்பாத்தி மாவு நல்லா இருக்கான்னு பாருமா. நான் காலையில அப்ப எடுத்து வெளியில வச்சா அது கொஞ்சம் சரியாயிடும். சப்பாத்தி மாவு ஃப்ரிட்ஜில் வச்சு 2 நாள் ஆச்சு. யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்? பிணைஞ்சு வச்சது. செல் பார்க்கறது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சரி தங்கப்பில் அக்கா எல்லாம் நல்லா இருக்காங்க சாமி. நானும் அதிகம் செல் பார்க்குறேன். ஆமாம் சங்கர் நானும் பார்க்குறேன். எல்லாத்தோட வீடியோஸ்லேயும் உங்களோட கமெண்ட் இருக்கு. அக்கா நம்ம வீட்டில் சாம்பார் சாதம் சூப்பர் சூப்பர் முதுகுடி தங்க அருமையான சாப்பாடு. எனக்கு இது என்ன கஷ்டம் என்றார் அம்மா. என்ன நீ அம்மா நினைத்தால் இப்படி பேசக்கூடாது சரியா என்றார் அம்மா. சரி அம்மா என்றால் செம்மையாக சாப்பிட்டுக்கிட்டு பேசிக் வைத்தவர்கள் இருவரும். சூப்பர் கிஷோர்னா ஹாய் சிஸ்டர் கவரி வாருங்கள் வணக்கம். பின்சி விக்கி ஹாய் விக்கி தங்கம். ஹாய்மா நல்லா இருக்கீங்களா விக்கி தங்கம்? வாருங்கள் வணக்கம். லைவ் வந்து ரொம்ப நல்லாச்சு. லைக் பண்ணிட்டீங்களா தங்கப்பில்? நான் தமிழில் பண்ணுற கமெண்ட்டு சில பேருக்கு புரியல, எனக்கே புரியல. அப்படி தானே? இருக்கட்டும். நானும் மதனையும் சாப்பிட்டேம்மா. மதனை 2 நாளாக இடுப்பு வலி மருந்து சாப்பிட்டு தூங்கிட்டாமா. ஓ சரிண்ணா. ஏன் நான் எலும்பு ஸ்கேன் அது எடுத்து பார்த்தீங்களா ரவினா? நல்லா இருக்காங்கல்ல? ஓகேக்கா. நான் என்னோட பாப்பாவை தூங்க வைக்க போகிறேன். டுமாரோ மீட் பண்ணுவோம். டுமாரோ மீட் சந்திக்கிறேன் உங்கள் அனைவருக்கும். சரி பானுமா கிளம்பிடி செல்லும். சரி தங்க நான் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருந்துட்டு போகிறேன். மணி என்ன ஆகுறது? மணி 10 ஆகுது. 10 மணிக்கு கிளம்பிடலாம். கேள்வி பதில் என்ன கேள்வி பதில்? பானு தங்கம் சரி தங்கப்பில் போயிட்டு வாடி சாமி. குட் நைட் உறவுகளே அப்படி சொல்லியிருக்காங்க பானுமா. லட்சு விக்கி கேஸ் சொல்லியிருக்காங்க. ஹாய் ஹவர்யூ வாங்க ராஜ வணக்கம். ராஜசேகர் ஹாய்மா. ரெட் கலர் வருதா ஒயிட் கலர் வருதா? ஹாய் அக்கா ஹவர் யூ. ராஜசேகர் நல்லா இருக்கேன் தங்கம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? அப்படியே கேசுண்ணா எனக்கு புரியல. எனக்கும் புரியல. எனக்கு ஒழுங்காக அழகாக இருந்தாலே புரியாது. ராஜேஷ் குமார் சகோ வணக்கம். ஆரம்பம் ஹாய்மா வாங்க. ஆரம்பம் சகோ வணக்கம். செல்லம்மா இனிய இரவணக்கம் ரவியில சொல்லியிருக்காங்க. நான் அதிகம் ஃபோனை பார்க்க மாட்டேன். நம்ம நேரடியில் தான் அதிகம் ஃபோன் எடுப்பேன் கதாச்சு. ஓ சரிண்ணா விரைவில் சொல்கிறேன் செல்லம்மா. ஐயோ ரவீந்திரன் செல்லம்மா சொல்லியிருக்காங்க. லைவ்ல தான் இருக்காங்க. ஐயோ நானாக தான் இருப்பேன். அந்த காலத்தில் உழைப்பிற்கு சம்பா அரிசி